இதுவரை எல்லார் பேசுவதையும் கேட்டு ரொம்ப யோசனையாக இருக்காங்க நம்ம ஹேமலதா சிஸ்டர். இனியும் திருச்சபை சேவையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களே என்று பேச போறீங்களா, இல்லை இதோட முடிச்சிருவோமா? வாங்கம்மா வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை எனக்கு அருளிய தேவாதி தேவனுக்கும் மதிப்பிற்குரிய பாஸ்டர் ஐயாக்கும் அம்மாவுக்கும் திருச்சபை சகோதர சகோதரிகளுக்கும் நடுநிலை மாறாது வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அன்புள்ள சகோதரிகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையா இந்த வேதாகமத்தை ரொம்ப புரட்டி ஆமா, என் எதிர்கட்சி அணியினர் எவ்வளவோ பாவம் எத்தனை நாள் தூங்கலைன்னு தெரியல, ரொம்ப புரட்டுன்னு புரட்டி பெண்கள் தான் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தில் சில விஷயத்த மறைச்சிட்டாங்க, சில விஷயத்த மறந்துட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தலான்னு இருக்கிறேன். சரி. சிபிஎஸ்சில் பெண்கள் தானா, கோயாரில் பெண்கள் தானா, ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிறவங்களெல்லாம் பார்க்கலாம் பெண்கள் தானா. எங்கம்மா உட்கார விட்டீங்க எங்கள் ஆண்களை? ஒரு பிள்ளை அழுத உடனே கண்ணை பார்த்து அப்படின்ன வேண்டியது. பாவம் எங்கள் சகோதரர்கள் பின்னாடி பாருங்க, பால் பாட்டிலையும் தண்ணி பாட்டிலையும் ஸ்நாக்ஸையும் பிள்ளையையும் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. உட்கார விட்டாதானமா ஆராதனையில் இருப்பாங்க. அப்புறம் எங்கே விடலை, அவுட்ரீச் மினிஸ்டருக்கு ஜோம் பண்ணி அனுப்புகிறாங்களாமா. ஒரு நாளாவது வீட்டில் இருந்தால் சண்டை நாரி போகும்னு அனுப்பி விட்டுவிட்டு இதில் அப்படியே. சரி, ரோசலின் சிஸ்டர் ரொம்ப அருமையா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமாம், தெரிந்து கொண்டாள், இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே. எப்படி தெரிந்து கொண்டால்? இயேசுவுக்கு லாசரு நண்பராக இருந்ததுனால தானம்மா தெரிந்து கொண்டாங்க, இல்லாட்டி எங்கம்மா தெரிஞ்சிருப்பாங்க? சரி, லாசரு இருந்த ஊருக்கும் பக்கத்தில் இருந்த ஊருக்கும் சுவிசேஷமும் ரட்சிப்புக்கும் மரியாள்னால வரல, லாசரு செத்து 4 நாள் தான்மா வந்துச்சு. இயேசுவே அதுக்கு கண்ணீர் விட்டாரம்மா, கண்ணீர் விட்டார். இதெல்லாம் மறந்துட்டீங்களே. சரி, சிபிஎஸ்சில் நாங்கள் ஆடுறோம் பாடுறோம், நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம், ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. சிபிஎஸ்ஐ தொடங்கினது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் மறந்தீர்கள்? 1751 ஆண்டிலே ராபர்ட் ரைக்ஸ் என்பவர் ஞாயிறு பள்ளி தொடங்காவிட்டால் நீங்க எங்கம்மா ஆடுறது பாடுறது? கரெக்ட், பாயிண்ட் பிடிக்கிறாங்களாமா. அதற்கு மேலாக மெர்சி சிஸ்டர் என்ன வேகம், என்ன வேகம், அப்படியே என்ன விவேகம், மலை மாதிரி பொழிஞ்சிருக்காங்க நடுவர் அவர்களே. ஆதாமை ஏன் படைச்சாரு, அப்புறம் ஏன் ஏவாளை படைச்சார்? பிரோஜனமே இல்லையாமா. சரி, நாங்கள் பிரோஜனம் இல்லாமல் இருந்துட்டு போகிறோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் ஆண்கள் இருந்துட்டு போகிறாங்க. உங்களை ஏவாளை படைத்தோம், பேசாமல இருந்தீங்க? தோட்டத்தில் கனியே இல்லையா? இந்த ஒரு கனி காண்டி இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் டெலிவரி, இந்த தண்டனையை வாங்கி கொடுத்ததே யாரம்மா? பைபிளை கொஞ்சம் நல்லா படிங்க. சரி, அண்ணாள் அப்படியே உருகுனாங்களாம், சேவை செஞ்சாங்களாம், சரி தியாகம் பண்ணாங்களாம் பிள்ளையவே கொடுத்து. அண்ணாள் அழுததற்கு காரணம் யாரு? எல்கானா இல்லை, எல்கானா 2 மடங்கு அன்பை அன்னாள் மீது செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. மெர்சி சிஸ்டர் அவர்களை 1 சாமுவேல் எடுத்து நன்றாக வாசிக்கும்படியாக தயவுடன் கூறிக்கொள்கிறேன். அன்னாள் அழுததற்கு காரணம் எல்கானா இல்லை நடுவர் அவர்களே, மறுமனையாட்டி, அவளும் ஒரு பெண் தான். சரி, அன்னாள் போய் அழுது ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி என்ன கேட்டாங்க? ஒரு பெண் பிள்ளையை கொடுனா கேட்டாங்க, ஒரு ஆண் பிள்ளை அல்லவா குடு என்று கேட்டார்கள். ஏன் இதெல்லாம் மறந்து போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து யூதாஸ் காரியோத்து 30 காசை வாங்கி கொண்டு ஓடி போயிட்டார், இயேசுவை காட்டி கொடுத்துட்டார். உங்களுக்கு எல்லாமே நான் தப்பு பண்ணது மட்டும்தாம்மா கண்ணுக்கு தெரியும், பின்னாடி உள்ள பகுதியெல்லாம் வாசிக்கிறதே கிடையாது. யூதாஸ் காரியோத்து தன்னை பலியாக கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு சிலுவை பாடு என்று ஒன்று இல்லவே இல்லை. உலகத்துக்கு எப்படியம்மா ரட்சிப்பு வந்திருக்கும்? யூதாஸ் காரியோத்து தெரிஞ்சு, அது இறை சித்தம், அந்த 30 காசை காட்டி கொடுத்துட்டு இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள் என்று தெரிந்தவுடன் 30 காசை எடுத்துக்கிட்டு ஓன்றார். அப்பா சனகரிப்பு சங்கத்தை பார்த்து கேட்குறாரு, தயவுசெய்து இந்த காசை வச்சுக்கோ, எப்படியாவது இயேசுவை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவங்க என்ன சொன்னாங்க நடுவர் அவர்களே? அது உன்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கு அதுக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு மேல என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. சென்று தேவாலயத்துக்குள் 30 காசை எரிந்து விட்டு இயேசு மரிப்பதற்கு முன் தன்னை மரித்துக் கொள்ள வேண்டும் என்று தூக்கிலிட்டு தொங்கினார் யூதாஸ் காரியோத்து. ஏன் அதெல்லாம் மறந்தீர்கள்? எஸ்தர் தியாகம் பண்ணாங்களாம். சரி, தியாகம் பண்ணாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எப்படி தியாகம் பண்ணாங்க, யாரால தியாகம் பண்ணாங்கன்னு ஏன் மெர்சி சிஸ்டர் மறந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எஸ்தருக்கு சொல்றாங்க, ஏன் மொர்தெகாய் சாம்பலிலே உட்கார்ந்துருக்கிறார் ரெட்டுடுத்தி என்று கேட்கப்படுகிறது. சொல்லுகிறாங்க, யூதருக்கு பிரச்சனை. அப்படியா, நான் என்ன செய்வேன், ராஜா கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க.
அங்கே மொர்தெகாய் ஒரு பெரிய சூளுரை உரைக்கிறார். நீ இன்றைக்கு இந்த யூதர்களுக்கு உதவாமல் இருந்தால் சகாயம் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். அப்படி என்று சொன்னதுக்கு அப்புறம்தான் எஸ்தர் உபவாசித்தது முடிவு பண்ணுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. அது பெரிய காரியம் தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்க அரண்மனைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டார்கள். மொர்தெகாய் உலகில் உள்ள எல்லா யூதர்களையும் கூட்டி உபவாசம் பண்ணினார். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் மத்தேயுவில் முதல் அதிகாரத்தில் தலைமுறைகள் பட்டியல் போட்டிருக்கிறது. அந்த தலைமுறை பட்டியலில் 40 தலைமுறைகளை குறித்திருக்கிறார்கள். ஆனால் அதில் 4 பெண்களே இடம்பெற்றிருக்கிறார்கள். எபிரேயர் 11 விசுவாச பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது. அதில் 14 ஆண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், 2 பெண்கள் தான் இருக்கிறார்கள். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள்லாம் மிஷினரியாக இருந்தோம். இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இயேசு சுவாமி சீசர்களை பார்த்து ஒரே ஒரு விஷயம் கேட்குறார். அதே விஷயத்தை இவங்களையும் பார்த்து நான் கேட்குறேன். சீசர்கள் சுவிசேஷம் பண்ண வெளியே செல்லும் போது ஒன்றத்தையும் எடுத்துகிட்டு போகாமல் வெறுங்கையோட நீங்கள் வாட்டுக்கு போங்கன்னு சொன்னார். நீங்கள் இந்த 3 பேரை போய் நான் கேட்குறேன், போவாங்களா? போக மாட்டாங்க. அவங்க ஹேண்ட்பேக் இல்லாமல் முதல்ல போவாங்களான்னு கேளுங்க. மேக்கப் இருக்கும், மேக்கப் போக மாட்டாங்க. ரைட்டு. நடுவர் அவர்களே, ஏவாளுக்கு ஒரு ஆதாம், சாராளுக்கு ஒரு ஆபிரகாம், ரூத்துக்கு ஒரு போவாஸ், எஸ்தருக்கு மொர்தெகாய், மரியாளுக்கு யோசேப்பு, இந்த ஹேமாக்கும் ஒரு ஸ்டீஃபன், அன்றிலிருந்து இன்று வரை பெண்கள் பிரகாசிக்க ஊன்றுகோலாக இருப்பவர்கள் ஆண்களே என்று உரைக்கின்றேன். இறுதியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். பெண்கள் மரத்தில் உள்ள இலைகள் போன்றவர்கள். அவர்கள் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு முக்கியம் வேர். அந்த வேராக இருப்பவர்கள் எங்கள் ஆண்கள் தான். மேலே பூ பூக்கிறதும் காய்கனியும் உலகிற்கு தெரிகிறது. எங்கள் வேர் செய்கிற வேலை இந்த உலகத்துக்கு தெரியப்படவில்லை. அதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கவே இந்த 3 சகோதரிகள் வந்திருக்கிறோம். எனவே திருச்சபை சேவையில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் ஆண்களே என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி.